ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் கிரக பயிற்சி அப்படின்னதுமே அது குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், எந்த பயிற்சினாலும் சரி, பயிற்சி அப்படின்னதுமே நம்ம மக்களுடைய எல்லாருடைய கவனமும் ஜோதிடம் பக்கம் திரும்பும். சரி, என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் ஜோதிடர் பக்கம் திருப்புவாங்க. அந்த வகையில் நடப்பு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, ஆடி மாதம் 18ஆம் தேதி இந்த துருமுகி வருஷத்தில் குரு பகவானுடைய பயிற்சி உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியிலிருந்து அதே உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகுது. ஏன்னா உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதம் சிம்மத்தில் இருக்கும், 2, 3, 4 பாதங்கள் கன்னியில் இருக்கும். அப்போ இப்போ கன்னிக்கு பயிற்சி ஆகிறார். யார்? குரு பகவான் கன்னிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி கன்னிக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் செய்யும் அப்படிங்கிறத எல்லோரும் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா குரு பகவான் பயிற்சி ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் வருது இல்லையா? அதனால் இப்போ வீட்டுக்கு எப்படி ஒரு மருமக வர்றா அல்லது ஒரு மருமகன் வர்றார் அப்படின்னாலோ, அல்லது விருந்தாள் விருந்தினர் வர்றாங்க அப்படின்னாலோ எல்லோரும் சந்தோஷமாயிருவாங்க. ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. கூட்டு குடும்பமாக இருந்தாங்க எல்லோரும். ஒரு குடும்பம்னு எடுத்துகிட்டா தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, எல்லோரும் தான் இருப்பாங்க. அப்போது ஒருத்தர் சத்தம் போட்டால் கூட ஒரு குழந்தைய இன்னொருத்தர் அரவணைச்சிக்குவாங்க. இன்னொருத்தர் சத்தம் போடுறாங்கன்னா அடுத்து ஒருத்தர் அரவணைப்பாங்க. அப்போ அது கூட்டு குடும்பமாகவே வளர்ந்து வரும். குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே உள்ளன்னு சத்தமாக கிடக்கும் வீடுகளில். அப்போ ஒரு சின்ன ஜாமான் வாங்கினாலும் அந்த பிள்ளைக்குன்னு எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. அல்லது சப்போஸ் ஏதாவது ஒன்றை வாங்கிட்டு கொடுக்குறாங்கனாலும் அதை பிரித்து கொடுக்கணுங்கிற மாதிரியான அந்த ஒரு மனோநிலையெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். அந்த குழந்தைகளுக்கு இயல்பிலேயே வந்துடும் வளர்ந்து வர்றப்பவே. இப்போ என்னென்னாங்க, நமக்கு 2 குழந்தை போதும் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை போதும் அப்படின்னாங்க. இப்போ நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வர்ற காலங்களில் பார்த்திங்கன்னா இப்போ தனி குடித்தனம்ங்கிறது ரொம்ப பெரிய போச்சு. இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு கூட்டு குடித்தனம்னா புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா இருந்தாங்கன்னா அதுதான் கூட்டு குடித்தனம். ஏன்னா அவங்களுமே கல்யாணம் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு வாக்கில் இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த குழந்தைகள் வளர்ந்து வர்ற குழந்தைகள் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பார்த்து அந்த பிள்ளைங்க வளர்ந்து வருதுங்க. அதே மாதிரி ஒரு பசங்களோட விட்டு கொடுத்து போகிறது, தான் குழந்தைகளோட விட்டு கொடுத்து போகிறது, வீதியில் இறங்கி விளையாடுறது, தெருவில் ஓடுறது அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ விளையாட்டுகள்லாம் விளாண்டாங்க. அது ஒரு மாதிரி இருந்தது. இப்போ இன்றைக்கி அந்த கலாச்சாரம் செய்த அந்த கோலம்னு கூட சொல்லலாம். காலையில் தூங்கி எந்திரிக்கிறாங்களா, ரொம்ப நேரம் கூட தூங்க முடியாது, உடனே பட்டார்னு அடித்து எழுப்பிவிட்டு அப்போ காலையில் ஒரு டியூஷன், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போ, அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிடு, ஒரு டீயை போடு, அப்புறம் திருப்பி அடுத்து டியூஷனுக்கு போ, அப்புறம் மியூசிக் கிளாஸுக்கு போ, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா, வீட்டில் படி, ஹோம்ஒர்க் பண்ணு, திருப்பி படுத்து தூங்கு, மறுபடியும் காலையில் எந்திரி அப்படின்னா, அதாவது பெற்றோர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை நல்லா படித்ததுன்னா தான் அவன் வாழ்க்கையில் நல்ல விதமாக வருவான், நல்லா படிக்கலைன்னா அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காகத்தையும் படிக்கிறோமே தவிர படிப்புனால் ஆக போகிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ வாழ்க்கையில் ஜெயிச்ச யாரை வேணாலும் போய் பாருங்கள், அவங்க படிப்பில் பெரிய அளவில் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அல்லது படிப்பில் பெரிய அளவில் ஜெயித்தவங்கள போய் பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயித்தது ரொம்ப சொற்பமானவங்களாக இருப்பாங்க. இப்போ இது ரெண்டுமே மேட்ச் ஆகி வர்றதுங்கிறது ரொம்ப குறைவான அளவில் தான், விரல் விட்டு என்ற அளவு தான். அதாவது மண்மிசை 4 விரல் நிற்கும் மணிமகுடத்து அணி அரங்கம் அப்படின்னு சொல்லி வில்லிபுத்தூரார் எழுதுவார். பஞ்சபாண்டவர்கள் அரக்கு மாளிகை கட்டினாங்களாம். அந்த அரக்கு மாளிகை எப்படி இருந்தது, அதாவது அந்த அரக்கு மாளிகையை போல் எத்தனை மாளிகை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அப்படி எண்ணினோம்னா, அந்த இப்போ இதில் சொல்கிறாங்கல்ல, இந்த மாமாவுக்கு ஒன்று எடுக்கணும், சித்தப்பாவுக்கு ஒன்று சொல்லணும், அப்புறம் அந்த ஒன்று விட்ட அத்தை இருக்காங்களா அவங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு விரலாம் மடக்கிட்டே வருவாங்க. அது மாதிரி இந்த அரக்கு மாளிகை பஞ்சபாண்டவர்கள் கட்டினது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு விரலை மடக்குனதுமே பாக்கி 4 விரலுக்கும் எந்த மாளிகையை சொல்லி அடுத்த விரலை மடக்கிறதுன்னு தெரியாதான். ஏன்னா அந்த அளவுக்கு மாளிகை இல்லையா. அதான் மண்மிசை 4 விரல் நிற்கும் மணிமகுடத்து அணி அரங்கம். அப்பேற்பட்ட பிரமாதமான ஒரு அரங்கத்தை கட்டித்தான் சூதாடுறதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க எல்லாருமே படிச்சுட்டே இருக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் படிப்புங்கிறது நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? தன்னை வளர்த்துக்கிறதுக்கும் தன்னை மெருகூட்டுறதுக்கும் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கும் படிப்பு ரொம்ப முக்கியமான விஷயந்தான்.
ஆனால் இந்த இப்போ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விரட்டுன்னு விரட்டுறது. அதுக்கு பார்த்தா சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுறாங்க. எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்பயே கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுறது. அதுக்கு வாட்டுக்கு வளர்ந்து நிற்கும். ஆயாம்மா சொல்கிறது தான் தெரியுமே தவிர அப்பா அம்மா சொல்கிறது புரியாது. இவங்க பாடுபட்டு பாவம் பணத்தை கட்டி வச்சுருந்துருப்பாங்க. இது மாதிரியான சூழ்நிலைகளில் வளரக்கூடிய அந்த கூட்டு குடும்பங்கள் அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறது, திருமண பாவம்லாம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, இல்லை இந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறோம்யா என்றைக்கு தான் நாங்கள் தனியாக போகிறது அப்படின்லாம் யோசிச்சுட்ருப்பாங்கள்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சியை ஒட்டி சிறப்பாக நடந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு கேது பயிற்சின்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுவும் வருமா, அல்லது வந்து ஆன்மீக ரீதியான பிரச்சனைகள் எதுவும் வருமா, எதுவும் கோவில் குளம் போக வேண்டியது வருமா, அல்லது குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடுவோமா? ஏன்னா சில பேர்த்துக்கு குலதெய்வங்கிறதே தெரியாமல் இருக்கும். அதாவது சங்க காலங்களில் எல்லாம் எதுக்கு குலதெய்வத்தை வச்சாங்க அப்படின்னா, குலதெய்வங்கிறது வந்து பல காரணங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த கல்யாணம் பண்ணுறதுல வந்து இந்த சாமி கும்பிட்றவங்களா அப்போ நீ எனக்கு மாமி மச்சினையா, இந்த சாமி கும்பிட்றவங்களா அப்போ நீ எனக்கு பங்காளியா அப்படின்னு சொல்லி அந்த இது வேறுபாடு பிரிக்கிறதுக்காகத்தான் மெயினாக அந்த குலதெய்வம் வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ அந்த சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறதுங்கிற ஒரு பாயிண்ட் வந்துடுது பாருங்கள். அதில் வந்து இந்த உறவு முறைகள் மாறி மாறி வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த குலதெய்வங்கிறதும் அதை அப்போ அந்த வகுப்பாக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ அந்த குலதெய்வ வழிபாடுகள்ங்கிறது வந்து சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பல காலமாக இருக்குது, 4-5 தலைமுறையாக இருக்குது, அவங்க தொடவே மாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு தெரியலைங்கன்றுவாங்க. சிலர் வந்து தூர தேசங்களுக்கெல்லாம் போயிருப்பாங்க, பல தலைமுறையாக வெளியிலேயே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் தெரியாமல் போயிரும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கேது பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது அது ஒரு பாசிட்டிவான இடத்துல வந்து நிற்கிதுங்கிற பட்சத்தில் அந்த குலதெய்வத்துக்கான கண்டுபிடிக்கிறதுங்கிறது, அதுக்கான அனுகிரகம் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லலாம். அப்போ கேதுவனுடைய பயிற்சி இப்படி போகுது அப்படின்னா, குரு பகவானுடைய பயிற்சி குருவை தனகாரகன்னு சொல்லுவான். தனத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. எப்படி ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனின்னு சொல்கிறோம். தகப்பனாரை பற்றி சொல்கிறதுக்கு சூரியன் எடுத்துக்கிறோம், தாயை பற்றி சொல்கிறதுக்கு சந்திரன் எடுத்துக்கிறோம், சகோதரனை பற்றி பூமியை பற்றி சொல்கிறதுக்கு செவ்வாய் எடுத்துக்கிறோம். அது மாதிரி ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் அது வந்து இப்போ செல்வாக்கை குறிக்கக்கூடியது, செல்வத்தை குறிக்கக்கூடியது. அந்த செல்வத்தில் ரொம்ப முக்கியமான செல்வம் பிள்ளை செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மழலை செல்வம்ன்றாங்கல்ல, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தத்தம் மழலை சொல் கேளாதார் அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த குழந்தைகளை குறிக்கக்கூடியதும் அந்த குரு பகவான். அப்போது செல்வம்னு எடுத்துக்கிட்டால் அது எப்பேற்பட்ட செல்வமாக இருந்தாலும் சரி, சொத்து சுகமாக இருக்கட்டும், அல்லது வந்து கையில் இருக்க ஃப்ளோட்டிங் கேஷாக இருக்கட்டும், கையில் வச்சுருக்கக்கூடிய கேஷாக இருக்கட்டும், அல்லது வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வரக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நகை தங்கத்தை எல்லாம் குறிக்கக்கூடியதுங்கிறது குரு பகவான் குறிப்பார். அதே மாதிரி குருவுக்கான சமித்துன்னு எடுத்துகிட்டால் மரம் எடுத்துகிட்டால் அரச மரம் தான் சொல்லுவாங்க. அதனால தான் அரச மரத்தை சுற்றிவாங்க பிள்ளை கிடைக்கும்பாங்க. அரச மரத்தை சுற்றினா குருவை சுற்றினா தான் அர்த்தம். அப்போ குரு பகவான் வந்து ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் அப்படின்னா புத்திர பாக்கியம், தொழில், வருமானம், வந்த வருமானத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது, கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விதமாக வந்து முதலீடு பண்ணுறதுங்கிற மாதிரியான பல விஷயங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி வந்து நமக்கு நிறைய வழிகாட்டுதலாக இருக்கும். இப்போ எப்படி வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா அந்த ரோட்டில் வந்து நிறைய அடையாளங்கள் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல யூ-டர்ன் இருக்குது, இந்த இடத்துல இன்னொரு ரோடு வந்து சேருது, இன்னும் இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு ரயில்வே கேட் வருது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறத ஒட்டி என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள், அதாவது பாசிட்டிவான நிகழ்வுகள் இப்படி இருக்கும், அல்லது நெகட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டா. ஏன்னா நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்கிட்ட கேளுன்றான், அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேர்கிட்ட கேளுன்றான். அப்போ அந்த வகையில் 4 பேர்கிட்ட கேட்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த வகையில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து பலவிதமான பலன்களை எல்லா ராசிக்காரங்களுக்கும் கொடுக்கும். அப்போ அதை தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ஒத்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். இல்லை நாங்கள் இதில் எல்லாம் வந்து கேட்க மாட்டோம், வைக்க மாட்டோம் அப்படின்னா ஒன்றும் நஷ்டம் இல்லை, குருவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இருந்தாலும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறதுனுடைய நோக்கம் அப்படின்னா, உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இன்னும் 2 வேலைகளை செஞ்சு வைக்கலாம். ஒருத்தருக்கு சொல்லுவாங்க, லக்னாதிபதியினுடைய தசை, அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய தசை நடந்ததுன்னா அந்த தசை முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னா லக்னாதிபதி தசை கெடுக்காது. ஆனால் அதே சமயத்தில் 8ஆம் இடத்த அதிபதி தசை கெடுத்துப்படும்.
அருமையாக சொல்லுவார் புலிப்பாணி. அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூலையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியே ஓட்டு வருத்திடுவான், கண்டோரேசரவும் கடையினில் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனமெல்லாம் வரும் கட்டு கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டிடுவான், ஒருவன் களத்திரத்தை உன்னித போகன் செய்வான், நட்ட வயிறு தீச்சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்னா. எது அஷ்டமாதிபதி தசை நடந்ததுன்னா. அப்போ 8 தசை நடந்தால் அவ்வளோ சிரமப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ வந்து லக்னாதிபதியினுடைய தசை அது மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் பாவாதிபதி தசை பாதிக்கும், லக்னாதிபதி தசையாக இருந்தால் அது யோகத்தை செய்யும். அப்போ அப்பேற்பட்ட யோகமான ஒரு டைம் நடந்துகிட்டு இருக்குதுன்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக குருவே லக்னாதிபதியாக வர்றாருன்னு வச்சுக்கோம். தனுசு லக்னக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு தான் லக்னாதிபதியாக வருவார். அந்த குரு லக்னாதிபதியாக வர்றார், அவருடைய தசை நடக்குதுன்னா லக்னாதிபதியினுடைய தசை நடக்குது. அப்போ இது யோகத்தை செய்யக்கூடிய திசை அந்த குரு தசை. ஒரு எடுத்துக்காட்டாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரிய தசை லக்னாதிபதியோட தசை. அப்போ அப்பேற்பட்ட யோகத்தை செய்யக்கூடிய தசை நடந்துகிட்ருக்குங்கிற பட்சத்தில் இப்போ 16 வருஷம் குரு தசைனா 16 வருஷமும் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் அந்த யோகத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காது. அப்படி இல்லை. என்ன செய்யும்னா, ஏதாவது ஒரு டைமில் ஏதாவது ஒரு தசை அந்த லக்னாதிபதி தசையிலே ஒரு குறிப்பிட்ட புத்தியில், ஒரு குறிப்பிட்ட அந்தரத்தில், ஒரு குறிப்பிட்ட சூட்சுமத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஓரையில் இவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு அல்லது செய்யக்கூடிய வியாபாரம், ஆரம்பிக்கக்கூடிய தொழில், போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது அவங்க ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் விருட்சமாக வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதிலேருந்து காலத்துக்கும் அப்படியே இறச்சிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரியான அமைப்பு. அதான் சிலர் வந்து சொல்லுவாங்க, பெரியவங்கெல்லாம் சொல்லலை கேட்டிங்கன்னா, நான் போய் அத்தனை சொத்தை தாயாக பேசினேன், அத்தனை கோடி ரூபா சொன்னாங்க, அந்த சொத்தை போய் பேசலாம், என்கிட்ட 1000 ரூபா காசு கையில் இல்லை தெரியுமா, லட்ச ரூபாவோட கையில் இல்லாமல் போய் எத்தனையோ வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேனப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், அப்போது அவங்களுக்கு அந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, கரெக்டான நேரங்காலம் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கையில் பொருளாதாரம் இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த வேலை வந்து கடகடன்னு நடந்து வந்துடும். அப்போ ஏதாவது ஒரு டைமில் அது யோக தசாபுத்தியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு டைமில் அந்த குறிப்பிட்ட புத்தியில் குறிப்பிட்ட அந்தாரத்தில் செய்யக்கூடிய பலன்கள் காலத்துக்கும் கூட வரும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து வாங்கினாங்கன்னா அவங்க காலத்துக்கு அப்புறமா அவங்க பிள்ளைய காலத்தில், பேரங்காலத்தில், பேத்தி காலத்துலலாம் வச்சுருப்பாங்க. எங்கள் தாத்தையும் சம்பாதிச்சது, எங்கள் பாட்டையும் சம்பாதிச்சது, எங்கள் பாட்டி சம்பாதிச்சதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அது மாதிரியான சொத்து பத்துக்கள்லாம் நிலச்சி நிற்கக்கூடிய சொத்து பத்துக்களை எல்லாம் சிலர் உருவாக்கிடுவாங்க. அப்போது அந்த பிராப்தத்தை வந்து பகவான் தான் கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரியான நேரங்காலம்ங்கிறது வந்து அந்த நல்ல நேரங்காலம் வருதுங்கிற பட்சத்தில் நம்ம அந்த டைமில் இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அது மாதிரியான தொழில்கள், இப்படியான விஷயங்கள், நல்ல விஷயங்களை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்டார்ட் பண்ணி வச்சோம்னா நிச்சயமாக வந்து பல வகையிலையும் அது வந்து நமக்கு பிரயோஜனமாக காலத்துக்கும் தலைமுறைக்கும் பலன் கொடுக்குற மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட தொழில் ஆரம்பிப்பார், அவர் செஞ்சிட்ருப்பார், அதுக்கப்புறம் அவர் பையன் செய்வார், அதுக்கப்புறம் அவருடைய பையன் தட் இஸ் பேரன் செய்வார். இப்படியே வழி வழியாக போகக்கூடிய எத்தனையோ பிஸ்னஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் உண்டு. அப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, அந்த யோகம் அந்த ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகத்தை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அல்லது பகவான் அந்த வாய்ப்பை கரெக்டாக கொடுத்துருக்கார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதனால தான் அந்த போன பிறப்பில் இருந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறப்பில் பிறப்பெடுக்கிறோம்னு சொல்கிறான். ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் விக்கியதே ஜென்ம பத்திரிகா ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி பிடித்தான். அதுக்கப்புறம் வந்து ஜாதகமே எழுதுவாங்க. அப்போ கர்மாவை அனுபவிக்கிறதுக்காகத்தான் வந்து தசாபுத்தி வந்து அதனை ஜாதகம் வந்து எழுதுகிறாங்க. அந்த கர்மா என்ன அனுபவிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு இது ஒரு மேப் மாதிரி. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்குறதுக்கான ஒரு மேப் மாதிரி. அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லா தெரிஞ்சாலும் 4 பேரை கேட்டு செய்யலாம், அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேரை கேட்டு செய்யலாம்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி யோசனை பண்ணி கேட்டு செய்கிறதுங்கிறதுல தப்பு இல்லை. சரி, இப்படி வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கும் பல்வேறு விதமான பலன்களை கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. இப்போ சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வர்றார். காலபுருஷ தத்துவத்தில் 2ஆவதாக நிற்கக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துட்டால் ரிஷப ராசியை சொல்லுவாங்க. மேசராசி முதல்ல, ரிஷபராசி 2ஆவது ராசி. இந்த ரிஷபராசியை பற்றி சொல்லணுன்னா சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷபராசி. ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் அங்கே இருக்குது. 27 நட்சத்திரத்தில் ரோகிணிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் உண்டுமா. எல்லா நட்சத்திரத்தையும் சனீஸ்வரன் பிளந்துட்டு போவார், ரோகிணி நட்சத்திரத்தை மட்டும் சுற்றிக்கிட்டு போவார். அப்போ ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்களை 7.5 சனி ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே சொல்லலாம். அப்போது இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து ரிஷபராசியில் இருக்குது. ரிஷபத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சந்திரன் உச்சமாகிறதுங்கிறது ஒரு பக்கம், அதுலேயும் ஒரு
தனிப்பட்ட ஜாதகத்தில் சந்திரனோ சூரியனோ உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ கேந்திர திரிகோணங்களில் நின்ட்டால் அதை போல் யோகம் வேற வேண்டியதில்லை. பங்கமில் ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரும் பெற்றே பொந்திகள் லக்கணத்தில் புகழுடை கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் தளர்விழா வலிமை மிக்கோர் அங்கவன் குருவின் பார்வை அடைந்திடல் சிறப்பாம் அதனா யோகமான அமைப்புன்னு சொல்லுன்றான். அப்போ அந்த வகையில் இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமாக தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதான் ராசி. உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் எங்கே உட்காந்துருக்காரோ அதான் ராசி. அப்போ மேஷத்தில் சந்திரன் உட்காந்துருந்தா உங்களுக்கு மேஷ ராசி, ரிஷபத்தில் உட்காந்துருந்தா ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுலேயும் ரோகிணி நட்சத்திரம் இன்னும் ஸ்பெஷல். அப்போது இந்த ரிஷபராசியில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லும் அப்படின்னா, ராகு மற்ற எந்த இடங்களில் உட்காந்தாலும் 3, 6, 11 லக்னத்திலேருந்து 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களில் உட்காந்ததுன்னா ராகு யோகத்தை செய்வார். உபஜயஸ்தானத்தில் உட்கார்றார், அதனால் யோகத்தை செய்வார்னு சொல்லலாம். ஆனால் அதே ராகு ரிஷபத்தில் எத்தனாம் இடமா இருந்தும் அங்கே உட்காந்துட்டா அது வலுவான யோகம்னே சொல்லுன்னு சொல்கிறான். எப்படி? ஆமேடம் மெருதுசுரா நண்டு கன்னி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல்துயிலும் ராஜ யோகம் பொருந்துருவான்ட்டான். ரிஷபராசிக்காரங்களுக்கு ராகு ரிஷபத்தில் இருந்தால் என்ன செய்யும்னா, சந்திரனு ராகும் ஒன்றா இருக்குன்னு அர்த்தம். சந்திரனு ராகும் ஒன்றா இருந்தால் சந்திரனை மனோகாரகன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய மனோநிலை எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குங்கிறது சந்திரனை வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த சந்திரன் ராகுவோட சம்மந்தப்பட்டால் கிரகண தோஷம் வந்துடும் இல்லையா? ஆனால் இந்த கிரகண தோஷம் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதுக்காக பெருசாக ஒரி பண்ண வேண்டியதில்லை. என்ன காரணம்னா, அந்த ராகு நிற்கிறது ரிஷபத்தில் நிற்கிறார். அப்போ அது ராஜ யோகத்துக்கான ராகு. என்னன்னு சொல்லணும்னா, ராகு ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறது இன்னொரு வகையில் யோகம். சுகர்நாடி எனும் ஜோதிட சிகாமணி சொல்லுது. வாமமா முடிமேல் ஐஸ்வர்யவான் நின்றோங்க மதிகோணத்தெளிர்குறு வாதாயம் வாழ காமமணி மாளிகையில் வானோர் போற்றும் கடவுளருள் கேந்திரத்தே சுகித்து வாழ சோமனது தைரியத்தே ஞான யோகி சுத்த குருவுடன் கூடி கலந்து நின்றால் பூமகள் பாலகனாய் கருணைமானாய் புண்ணியனாய் திண்ணியனாய் பொருந்தி வாழ்வன் கண்டீரன் நான் சிறப்பாக படைப்பான்னு சொல்லுங்கிறான். அப்போ இது மாதிரியான யோக பாக்கியத்தெல்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது எல்லாமே இதில் உண்டு. அது என்ன, ரிஷபத்தில் ராகு நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில். சரி, அப்பேற்பட்ட இந்த ரிஷபராசி சுக்கிரனுக்கு ஆட்சி விட வரக்கூடிய ராசி. இந்த சுக்கிரன் ஆட்சி விட வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கும் துளாராசிக்காரங்களுக்கும் பாருங்கள், அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஆள் நல்லா லட்சணமாக இருப்பாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் உடம்பு கம்மியாக தான் இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அட்டமாதிபத்தியம் பெற்றவர், அதாவது 8க்கு அதிபதி. அது மட்டும் இல்லை, குருவுக்கு 2 ஆட்சி வீடு இருக்கிறதுனால 11க்கு அதிபதியான லாபாதிபதியும் அவர் தான். அவர் இவ்வளவு காலம் உட்காந்துருந்தது ரிஷபத்துக்கு இவ்வளவு காலம் உட்காந்துருந்தது சிம்மத்தில் உட்காந்துருந்தார். கடந்த 1 வருட காலமாக சிம்மத்தில் உட்காந்துருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல குரு நிற்கிது. 4ல் குரு நிற்கலாமா அப்படின்னா, தர்மபுத்திரர் 4லே வனவாசம் அப்படி போனதும் அப்படின்றான். 4ஆம் இடத்துல குரு நின்றுச்சுன்னா தர்மபுத்திரர்கள் வனவாசம் போன மாதிரி, இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறி போகணும் ஓடணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்லுது. இன்னொரு ஜோதிட கிரந்தம் இதுக்கு கொஞ்சம் மாறுதலாக சொல்லும். கேந்திர கோணந்தண்ணில் கிளர்குரு விருக்கச்சுங்கன், அதாவது குரு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ உட்காந்துட்டா அப்படின்னா, இப்போ கேந்திரத்தில் தான் உட்காந்துருக்காரு, சதுர்த்த கேந்திரத்தில். கேந்திர கோணந்தண்ணில் கிளர்குரு விருக்கச்சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக 2 புதனஞ்சார ஆய்ந்தனர் கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வல்லான் அப்படின்ட்டான். இப்படி யோகமாகவும் சொல்லலாம். மொத்தத்தில் யோகமாகவும் யோகம் இல்லாமலும் நடந்திருந்தால் கூட இப்போ அந்த 4ஆம் இடத்துல நின்றுட்டு இருந்த குரு முடிஞ்சிட்டார். அதாவது அந்த பீரியடு முடிஞ்சு 5ஆம் இடத்துக்கு போகிறார். பஞ்சமஸ்தானத்தில் குரு போகலாமா? அதான் அடுத்து மெயினான கேள்வி. தாராளமாக போகலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி? அஷ்டமாதிபதி போய் 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். 8க்கு அதிபதி போய் 5ஆம் பாவத்தில் உட்காரலாமா அப்படின்னா உட்காரப்படாது. ஆனால் குரு பகவானாகி அவர் உட்காரலாம். அதனால் பாசிட்டிவான பல விளைவுகள் உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு. எப்படி எடுத்துக்கலாம்? 5ஆம் இடத்துக்கு குரு போகிறதுங்கிறதுல ஒரு விசேஷம் என்னென்னா, முதல் ப்ளஸ் பாயிண்ட் அந்த குரு ராசியை பார்ப்பார். தனது 9ஆம் பார்வையாக ரிஷபராசியை குரு கன்னியில் நின்று பார்க்குறார். அப்போ குரு ராசியை பார்த்தாலோ அல்லது லக்னத்தை பார்த்தாலோ அந்த ஜாதகம் மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய ஜாதகம்னு சொல்லுங்கிறான். உறைந்திட பிறைனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில்
நிறைவெறும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரைநிகழ் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியன்ட்டான். இந்த பலன் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, 5ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கும் உண்டு, 7ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கும் உண்டு. அப்போது இப்போ இந்த குரு பயிற்சியில் வந்து குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து ரிஷபத்தை பார்க்குறதுங்கிறதுனால உறைந்திட பிறைநில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில். பிறை நில் வீடு அப்படிங்கிறது சந்திரன் நிற்கக்கூடிய வீடு. அப்போ சந்திரன் நிற்கக்கூடிய வீடான ரிஷபத்தை குரு பார்க்குறதுங்கிறது பிறைநில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அறைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவெறும் ஆயுளோடு நல்ல வலுவான ஆயுள் பலத்தோடு. ஏன்னா முதல்ல எடுத்ததும் செவரை வச்சுத்தேன் சித்திரம் எழுதணும். அதனால தான் ஜாதகத்தை எடுத்ததுமே முதல்ல லக்னாதிபதியை தான் லக்னத்தையும் லக்னாதிபதியும் தான் பார்ப்பாங்க. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே அந்த ஜாதகத்துக்கு ஆயுள் பலம் கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்த்தணும். கேந்திர கோணம் அட்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்டகேந்திர திரிகோண மெரடில் தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாக ஆயுள்னா அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த இடத்துல வந்து குரு பகவான் பார்த்துச்சுன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது முதல் லக்னாதிபதியை செக் பண்ணுறதுக்கு என்ன, செவரை வச்சுத்தேன் சித்திரம் எழுதணுன்றதுனால ஆயுசு பலத்தை பற்றி பேசுகிறது. அப்போ அந்த வகையில் இப்போ குரு வந்து ராசியை பார்த்தாலும் லக்னத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆயுள் பலம் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுங்கிறேன். அப்போ செவரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகலாம். நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு நேர்மையான வழியில் கிடைக்கக்கூடிய புகழோடு. ஏன்னா புகழ்னால் அது நேர்மையாக வந்தாத்தான் புகழ். நம்மளாக தேடி ஓடணும்னு வைங்க, அதுக்கு பேர் பழி, புகழ் கிடையாது. ஆனால் மனுஷன் எதையாவது ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருப்பான் தன்னுடைய வாழ்நாள் பூரா. சிவவாக்கியார் அருமையாக எழுதுவார், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களுங்கழிந்து போய் தேடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடின்ட்டான். அப்போ பல கோடிக்கணக்கான பேர் தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கான். என்னத்தை தேடி ஓடுறாங்கிறது அவங்களுக்கும் தெரில. மன நிம்மதின்னு சொல்லுவாங்க கேட்டால். நிம்மதியை பற்றின பொருட்டு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தை தேடி ஓடுறேம்பாங்க. ஸோ மொத்தத்தில் எதையாவது ஒன்று தேடி ஓடிட்டே தான் இருப்பாங்க. ஓடிட்டுருக்கட்டானால ஒன்றும் இல்லை. அப்போது நிறைவெறும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு நேர்மையான வழியில் கிடைக்கக்கூடிய புகழோடு வரைநிகழ் நிலத்தினோடு நிறைய இடங்களில் சொத்து பத்து வாங்கிறதுக்கான அமைப்போடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாடகூடம் நல்ல நவீன வசதிகளோடு கட்டப்பட்ட வசதியான வீடுகளில் ஜீவிதம் பண்ணுறதுக்கான அமைப்பு, உன்னத வாகனங்களோடு நல்லதொரு வாகன வசதிகளோடு உயர்வர வாழ்வான் முனியன் நான் பிரமாதமாக பிழைப்பான்னு சொல்லி சொல்கிறேன். அப்பேற்பட்ட யோக பாக்கியம் இந்த குரு வந்து ராசியை பார்க்குறதுனால சொல்லலாம். அந்த டைம் இப்போ இந்த நடப்பு குரு பயிற்சியில் வருது. யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ குரு பயிற்சி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்ல சாதகமான பயிற்சி. கன்னிக்கு குரு போகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு. இந்த ரிஷபராசியை குரு பார்க்குறதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் பார்க்குறது எங்கே பார்க்குறாரு? மகரத்தை பார்க்குறாரு. மகரம் வந்து ரிஷபத்துக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கணும்னு பிராப்தம் விதி எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவர் அதை அனுபவிக்கிறதுக்கான பிராப்தம் வேணும் அப்படிம்பாங்க. இந்த கை கெட்டினது வாய் கெட்டலைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் பிராப்தம். அப்போது அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது அந்த பாக்கியஸ்தானம். கார் வாங்கி ஓட்டணும்னு யோகம் இருக்கும் அவர் ஜாதகத்தில். வாகனநாத நான்கில் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம்ன்றான். அப்படி வாகன வசதிகள்லாம் பிரமாதமாக பிழைக்கணும்னு யோகம் இருக்கும். ஆனால் அதை வந்து உருவாக்கி அந்த வாகன பிராப்தத்தை ஏற்படுத்தி அதை அனுபவிக்க வைக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம் வலுவாக இருந்தால் தான். இல்லாட்டி என்ன ஆகும்? போய் தொட்டுட்டு வந்துடுவாங்க. சுதந்திரத்துக்கு முன்னால் தான் இந்தியாவில் சொல்லுவாங்க, ட்ரெயின் வந்து போட்ட புதுசில் வந்து போய் தொட்டு பார்க்குறதுக்கு தனியாக காசு வாங்கினாங்களாம் கவர்மெண்ட்டில். ட்ரெயினை தொட்டு பார்த்த ஃபேமிலிப்பா எங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு ஆள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த காலத்துலேயே நான் ட்ரெயினை தொட்டு பார்த்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இது மாதிரி இந்த தொழில்துறையில் முன்னுக்கு வர்றது, பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர்றது, சொத்து சோகத்தில் முன்னுக்கு வர்றதுங்கிறதுக்கு அந்த பாக்கியம் இருக்கணும். ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தாலும் அந்த பாக்கியம் இருந்தால் தான் அவங்க முன்னாடி வர முடியும். இல்லாட்டினா பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க, கிட்ட போயிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொந்தமாக கார் வாங்கி ஓட்டணும்னாக்கா
ஒரு 10 நாளைக்கு ஃப்ரெண்டு கொண்டு வந்து அவர் வண்டியை வீட்டில் நிப்பாட்டிட்டு போயிடுவார், அப்புறம் திருப்பி வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். சரியா போச்சா? அந்த மாதிரி. இல்லை வாங்கி சிலர் உடனே கொடுத்துருவாங்க. காரை மட்டும் வாங்கி கொடுக்குறதில்ல, சொத்தை வாங்கி கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த பிராப்தத்தை கொடுத்துட்டு எடுத்துரும். ஆனால் பாக்கியஸ்தானம் வலுவாக நின்றுச்சுன்னா அதை முழுமையாக அனுபவிக்க வைக்கும். இப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கும்ன்றான். அப்போ குரு பார்த்தால் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய வல்லமை உண்டுன்னு சொல்லிட்டான். அதனால தான் கோடி குற்றம் நீங்கும்ன்றது. அப்போ அது தலையெழுத்து மாறணும்னு விதி இருந்தால் தானே அவங்க பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க முடியாதுல்ல. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயர் பொழில் தென்கடம்பின் மால்வட்டழிந்தது பூங்குடியார் மென்மனம் மாமயிலோன் வேல்வட்டழிந்தது வேலையும் ஜூரனும் வெறுப்பும் அவன் கால்வட்டழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தேன்றான். பிரம்மாவுடைய எழுத்து வந்து முருகனுடைய திருவடி பட்டதுமே அந்த தலையெழுத்தே அழிஞ்சிருதுரா அப்படின்னு சொல்கிறார் அருணகிரிநாதர். அப்போது அப்பேற்பட்ட அந்த பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி? நான் தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன், சொத்து சுகம் வாங்கலான் இருக்கேன், புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணலான் இருக்கேன், உயர்கல்வியை நோக்கி போகலான் இருக்கேன், இதெல்லாமே பாசிட்டிவாக வரும். அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகளை உங்களுக்கு பாசிட்டிவாக நடத்தி வைக்கிறது யார்? பாக்கியஸ்தானம். அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். அதுலேயும் பாக்கியஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அதை விட பெரிய யோகம். அதுக்கு பேர் சிங்கடாவி யோகம்னு பேர். ஆளும் லக்கணத்திற்கு 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம். ஆளும் லக்கணத்திற்கு 9 ஆனனர்கோளூரில் சிங்கடாவி யோகமாம் தூளி காற்றனவே கோபன் சுகமுளான் நாளும் செல்வ நிதியுடைய பாவனே அப்படின்னா என்னாலும் பொருளாதாரத்தில் மேல்நிலையில் வரணும்னு யோகம் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போ சிங்கடாவி யோகம் பெற்ற ஜாதகமாக இருந்ததுன்னா இப்போ குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுக்கு 1க்கு டபுளாக பெனிஃபிட் கிடைக்குங்கிற மாதிரியான டைம் இதில் சொல்லணும் அப்படின்னு வந்துடும். அப்போ பாக்கியஸ்தானம் வலுவாக நிற்கிறார். 5ஆம் பார்வையாக பார்க்குறது. 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பாருங்கள், லாபஸ்தானத்தை பார்ப்பார். லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகர்கள் யோகக்காரன்னு சொல்லணும். தத்தமது ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுடு 6-8 விரையாதி சூழாமல் நேராமலும் ஒத்த 11 தருமாதி கூடுகனும் உதயகுருவாய் மேவினும் வைத்த 11 வெகுவேறு குலாவினும் மகராச தனயோகனே அப்படின்னா நல்லபடியான தனபிராப்தம் சொல்லுன்றான். அப்போ பெரிய அளவில் பொருளாதார விருத்தியை சொல்கிறதுங்கிறது லாபஸ்தானம். 11ஆம் இடம்ங்கிறது ஹவுஸ் ஆஃப் பெனிஃபிட் அப்படிம்பாங்க. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அப்போ 11ஆம் இடம் வந்து லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரங்கள் அண்ணங்கள்லாம் அண்ணன் அக்காலாம் இருக்காங்களே அவங்களோட ஒத்துப்போகிற விஷயங்கள் ஒத்துப்போகும். அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு கைகூடி வரும். அதே மாதிரி 11ல் குரு பகவான் வந்து நிற்கிறதுங்கிறது வந்து பொருளாதார ரீதியாக நிச்சயமாக அவங்கள முன்னேற்றம். 11ல் குரு நின்னாலும் பார்த்தாலும் இங்கே பார்க்குறாரு லாபஸ்தானத்தை. சரி, ராசியை குரு பார்க்குறது அதுவும் சிறப்பான பலன்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ராசியை குரு பார்க்குறதுக்கு தான் சொன்னேன், எடுத்ததுமே அதுக்கு தான் வந்தேன். சரி, இப்போ லாபாதிபதி போய் 5ஆம் பாவத்தில் நிற்கிறார் அப்படி எடுத்துக்கிடுவோம். 11ஆம் இடத்ததிபதி. ஏன்னா ஒரு குரு பகவானுடைய பயிற்சியை வந்து பல ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். எப்படி யானையை வந்து முன்னால் பார்த்தா ஒரு ஸ்டைலில் தெரியும், பின்னால் பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், சைடில் பார்த்தா அது ஒரு மாதிரி தானே இருக்கும். அப்போ அது மாதிரி நம்ம எல்லா பக்கமுமே சுற்றி பார்த்துட்டோம்னா எல்லா டைரெக்ஷனும் நமக்கு பிடிவிட்டு போயிடும் இல்லையா? அதனால் இன்னொரு டைமென்ஷனில் நம்ம இந்த குரு பயிற்சியை பார்க்குறப்ப லாபாதிபதி வந்து 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். லாபாதிபதி 5ல் உட்காரலாமா? அஷ்டமாதிபதி 5ல் உட்காந்துருக்கார், அவர் உட்காரலாமா? தாராளமாக உட்காரலாம். அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8க்கு உண்டானவன் 5ல் வந்து உட்காந்தா என்ன செய்யும்? ஏன்னா ரிஷபராசிக்கு குரு 8க்கு அதிபதி. அவர் போய் 5ஆம் பாவத்தில் உட்கார்றார். அட்டமாதி 5ல் அமர்ந்திட அதுவும் குற்றம், சட்டமாம் குருவுக்கு 5ல் சனி சரிவிடல் அதுவும் குற்றம், தொட்ட லக்னத்தில் பாம்பு தோய்ந்திடில் அதுவும் குற்றம், நட்டமாம் புத்திரரப்பா நற்றமிழ் வசிஷ்டர் சொன்னேன்னா கௌசிய சிந்தாமணியில் 8க்கு உண்டான போய் 5ல் உட்காரக்கூடாது. அப்போ குழந்தைகளுக்கு தொல்லை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி தொல்லை பண்ணும் குழந்தைகளுக்கு அப்படின்னா, அவங்கள பற்றின கல்வி செலவுகள் கூடுறதுக்கான வாய்ப்பு, அவங்கள பற்றின கவலைகள் கூடுறதுக்கான வாய்ப்பு. ரிஷபராசிக்காரங்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து கல்வி செலவுகள் இப்போ கூடும். சாதாரணமாக 10 ரூபா செலவு பண்ணி படிக்கிற படிப்பை அவன் 15 ரூபா செலவு பண்ணி படிச்சுக்கிருப்பான். அவங்கள படுறான்னு சொல்கிற நேரம் நம்மெல்லாம் புஸ்தகத்தை எடுத்தோம்னா ஆளுக்கு 4 டிகிரி வாங்கிப்பலாம். அப்படி ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருப்பார். ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தைகளை பற்றின கவலை அப்படிங்கிறது என்ன? ஒன்று அவங்களுடைய படிப்பு சம்மந்தமாக இருக்கும். படிப்பை முடிச்சிட்டார்ல அப்படின்னா அடுத்தது வேலை சம்மந்தமாக இருக்கும். படிப்பை முடிச்சுட்டு வந்து இவ்வளோ நாள் ஆகுதுப்பா, இன்னும் வேலைக்கே போகாமல் இருக்கிறாரு, கூட இருந்தவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, கேம்பஸில் செலக்ட் ஆனார், ஆனாலும் இன்னும் வேலைக்கு போகல,
அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்லாம் வருது பாருங்கள். நான் கால் லெட்டர் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, இன்னும் அனுப்பாமல் இருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பாயிண்ட் வருது பாருங்கள். இதெல்லாமே வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய குழந்தைகளாக இருந்தால் அந்த முன்ன பின்ன ஆகிறதுக்கு டைம் ஆகும். அந்த பலன் உண்டு. சரி, மறுபடியும் 8க்கு அதிபதி 5ல் போய் நிற்கிறத பற்றி இன்னொரு ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டோம்னா, காரகோ பாவநாஸ்திமா பிருகு சூத்திரத்தில் இந்த புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்கிறப்போ வந்து குழந்தை பாக்கியத்தை பற்றி கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பாக்கியம்னு வந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இழுத்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்க, லேட் ஆகிட்டு இருக்குன்னா அவங்க ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது சத்தியம் போகும். இதுக்கு அடுத்து வர்ற டைம், அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 8க்கு அதிபதி 5ல் உட்கார்றதுனாலையும் புத்திர காரகனான குரு 5ல் உட்கார்றதுங்கிறதுனாலையும் 5ஆம் இடம் புதன் வீடாக இருக்கிறதுங்கிறதுனாலையும் புதன் வீட்டில் புத்திர ஸ்தானாதிபதியோ புத்திர காரகனோ தனிமையில் உட்காந்தா கண்டிப்பாக அதில் வந்து பலன் வந்து பாசிட்டிவாக சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை. புத்திர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில், ஏன்னா அது புதனுடைய வீடு கன்னிங்கிறது. புத்திர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை நல்லோர் கூடிட்டில் பிறந்து சாவார் புத்திரன் 7ஆம் ஆதி பொருந்துங்கேந்திர கோணத்தில் உற்றிட பலவனாகி ஓங்குமார் ஆதிபன்றன்னும் சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வையாலும் சுத்தமாய் புதல்வர் இல்லை எனைமறை சொல்லுந்தானேன்றான். அப்போது இப்போ போய் ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுறோம்னு போய் மல்லு கட்டிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது சரியாக வராது. அதனால் என்ன செய்யணும்னா, இந்த புத்திரபாக்கியம் காலதாமதம் ஆகிறவங்க என்ன பண்ணலாம், இன்னும் 1 வருஷம் தள்ளி போடலாம். வைத்தியம் பார்த்துட்ருக்கீங்களா, கொஞ்சம் தள்ளி வைங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் IUI பண்ண போகிறோம், IVF பண்ண போகிறோம் அப்படின்னு இப்படி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இப்போ வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி செய்வீங்க. அப்போ அதில் பணத்தை கொட்டி செஞ்சு அதில் ரிசல்ட் வர்றது பாசிட்டிவாக வந்தே ஆகணும். பணம் போகிறதுங்கிறது ஒரு பக்கம், மனம் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிரும்ல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நடப்பு பீரியடில் இந்த குரு பயிற்சியில் அது மாதிரியான செட்டப்பில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணி போகிறதுங்கிறது நல்லது. அப்போது பெண்டிங் வைக்கிறதுங்கிறது சரியான அமைப்பு. இந்த 5ஆம் இடத்துல குரு வர்றதுங்கிறதுனால புத்திரர்களை பொறுத்த வரைக்கும் சரி. ஒரு சிலருக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு உயர்கல்வியை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் BE முடிச்சிருப்பாங்க, அப்புறம் ME போகிறப்பாங்க, MBBS முடிச்சிருப்பாங்க, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனில் வேறு ஏதாவது ஒரு டிகிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, சட்டம் படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று தன்னுடைய துறையில் தன்னுடைய படிப்பில் மேலே போகணுங்கிற மாதிரியான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடும் முயற்சிக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. ஏன்னா அட்டமாதிபதி போய் புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறதுங்கிறது, புதன் வந்து வித்யாகாரகன்னு சொல்லுவான். ஒரு மனிதனுடைய வித்யா வளம், அதாவது கல்வி வளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த புதன் தான் டிசைட் பண்ணுவார். பொன்புதன் 2 கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் விரட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்கனுச்சம் ஆகினல் வித்தை கூறேன்னா. புதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வித்தையை நல்லா சொல்ல முடியும். அல்லது இப்படி சொல்லலாம், வித்தையான் வித்தை தன்னில் விளங்கிய சுபரோடேற புத்தியால் சுபரே பார்க்க புதனுமே பலவானாக வித்துவான் ஆகி மிக்காய் மிகுந்தவன் சதுரனாகி உத்தரவாதியாகி உலகினிலிருந்து வாழ்வான். அப்படிலாம் இருந்து அந்த புதன் பலவானாக இருந்தால் தான் கல்வி. அவர் வீட்டில் போய் உட்கார்றாரு குரு. அப்போ புதனும் குருன்னு சேர்ந்தால் நல்லா தானே இருக்கணும் அப்படின்னா நல்லாத்தே இருக்கும். ஆனால் அஷ்டமாதிபதியினுடைய ஆதிபத்தியம் வாங்குறதுங்கிறதுனால அவங்களுடைய கல்வி செலவுகள் கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நிச்சயமாக இடமெல்லாம் கிடச்சி போயிடும். ஆனால் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்த்து அந்த வெளிநாட்டுக்கு போகிறீங்களோ, என்ன செலவை எதிர்பார்த்து போகிறீங்களோ அதில் 20% எக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும். இது வந்து அந்த குரு பகவான் வந்து ஏன்னா ராசியை குரு பார்க்குறதுனால சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார். ஆனால் 5ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால அவர் வந்து அந்த பண்ணக்கூடிய பலனை வந்து ஒரு அழுத்தி தான் பண்ணி ஆனால் அதனால் செலவு வழிகளை கூட்டி விடுவார். இது வந்து படிக்க போகிறவங்களுக்கு சரி. அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அடுத்து வேலைக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், படித்து முடிச்சாச்சு, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், வேலை கிடச்சி போயிடும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார், அது மட்டும் இல்லாமல் ராசியும் பார்த்துட்றார். அப்போ இன்டர்வியூ போய் உட்காந்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. நம்பிக்கையோடு போய் இன்டர்வியூவில் உட்காருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. சரி, ரிஷபராசியில் வந்து சம்பாதிக்கிறாங்க. அதனால் வேலைக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நான் வேலைக்கும் போயிட்டேனப்பா, பல காலமாக வெளியில் தான் இருக்கேன், வேலையில் தான் இருக்கேன். இப்போது இப்படியே வேலையிலே இருந்து என்ன செய்கிறது, செக்கு மாடு மாதிரி ஒரே பக்கம் சுற்றி வந்து என்ன பண்ணுறது. அதனால் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் சரியாக வருமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். பட் சுயதொழில் பண்ணணுங்கிற மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். அதை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. என்ன காரணம்,
சூரியன் ஜனியஞ்சேர சுகமுடு உதித்த பாலன் பாரினில் வியாபாரத்தில் பண்டிதன் சமர்த்துள்ளோனாய் தேறியதாது வர்க்கம் செம்புவன் வெள்ளி லோபம் கூறது பரீட்சை செய்து குறைவில்லா தனத்தை சேர்ப்பான்னா. அப்போ பொருளாதாரத்தை நிறைய சேர்க்கறதுக்கான அமைப்பு சூரியன் ஜனி சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து வியாபாரம் பண்ணி சம்பாதிப்பாங்கன்னு சொல்கிறான். 10க்கு அதிபதி வந்து நீசம் பெற்று நின்னான்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க, தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறைஞ்சோ நீசம் பெற்றோ நின்னால், அல்லது பாவர்களோட சம்பந்தம் பெற்றோ நின்னால், அல்லது வக்ரம் பெற்றோ நின்னால் அந்த ஜாதர்கள் தன்னுடைய வாழ்நாள் பூரா வந்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அதையே குரு பார்த்து அல்லது நீச்சபங்க ராஜயோகத்தில் போய் உட்காந்து அல்லது ஆட்சி பெற்ற நிலையில், அதுலேயும் குறிப்பாக ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சுன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து அவங்க வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமாக வேலையில் இருக்க மாட்டாங்க. சுயதொழிலை நோக்கி மேலே வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றுனா அவ்வளோ பெரிய யோகம் சொல்கிறான். 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விலங்குமுதைய தலைமதனை புத்திரர் கிரையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவான் நம்பிட்டான். அப்போ தனவானாக பிழைக்கிறதுக்கான அமைப்புங்கிறது வந்து அந்த 10ஆம் இடம் வலுத்த நிலையில் நிற்கணும். இப்போ அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இருக்காங்க, அவங்க பிறப்பு ஜாதகமே அந்த மாதிரி யோகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த டைமில் அதுக்கான ஸ்டெப்பப் எடுத்து வச்சிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான காலமும் நேரமும் பர்ஃபெக்டாக கொடுத்து வச்சுருக்குன்னு சொன்னால் அது மிகையல்ல. அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும். அப்போ ஜெயிக்கிறதுக்கான அந்த பிராப்தத்தை உருவாக்குறதுங்கிறது வந்து இந்த குரு பகவான் உருவாக்கி கொடுத்துருவார். அப்போ சுயதொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கான ஃபண்டு ரைஸ் ஆகிடுமா? கண்டிப்பாக ரைஸ் ஆகிடும். அதான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். சரி, நான் பண்ணக்கூடிய தொழிலை கூட்டு தொழிலாக பண்ணட்டுமா இல்லை தனித்தொழிலாக பண்ணட்டுமா? நான் தனியாகவும் பண்ணலாம், கூட்டாகவும் பண்ணலாம். இந்த ஒரு பாயிண்ட் டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது வந்து யார் எடுக்கணும்னா அந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, பிறந்த ஜாதகத்தை பார்த்து அந்த டைமில் இப்போ வந்து என்ன திசை ஓடிட்டுருக்கு, என்ன புத்தி ஓடிட்டுருக்குங்கிறத வச்சு தான் அந்த பார்ட்னர்ஷிப்பை, அதுவும் யாரை பார்ட்னராக எடுத்துக்கிறது, பங்காளி எடுத்துக்கிறதா, மாமச்சனன் எடுத்துக்கிறதா, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறதா, அல்லது மனைவியை எடுத்துக்கிறதா, சிலர் மாமியாரையும் பார்ட்னராக எடுத்துக்கிறவாங்க இல்லை பிஸ்னஸில் அது மாதிரி எடுக்கிறதாங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்தை வச்சு தான் டிசைட் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்போது இப்போ இதில் பண்ணலாமா? தாராளமாக செய்யலாம். கூட்டு தொழில், தனித்தொழில். அப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது செய்யுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போது ரிஷபத்துக்கு 7ல் கண்டச்சனி நடந்துக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கண்டச்சனிங்கிறது வந்து கண்டமாயிருங்கிற அளவுக்கெல்லாம் யோசிப்பாங்க. கண்டம்னா கழுத்து. திருநீல கண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சிவபெருமானத்தையும் சொல்லுவாங்க. கழுத்து நீல கலரில் இருக்கு இல்லையா, அதனால். பெருகும் புனல் அண்ணாமலை பிறைசேர் கடல் நஞ்சை பருகும்படி துணிவார்படி அணிவார் அது பருகி கருகும் இடற்றுடையார் கமல் சடையார் கடல் பரவி உருகும் அடியாருக்கு உருநோய் வராவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நோய் நொடிகள் யாருக்கு வரக்கூடாதுங்கிறது இப்போத்தி நான் படிச்சுக்கிருக்கேன் அந்த பாட்டு. இன்னும் அடுத்த வரையில் இன்னும் வேகமாக வந்துடும். ஸோ அந்த வகையில் கண்டம்ங்கிறது கழுத்து. அப்போ அந்த கழுத்து வந்து கழுத்தில் வந்து சனீஸ்வரன் உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். அப்போ நான் கழுத்தை இறுக்கிப்பிடுமா அப்படின்னு நினைப்பாங்களோ? அப்படி கிடையாது. 8ஆம் இடத்துல அடுத்த அஷ்டம சனி வரப்போகுது. ஆனால் அஷ்டம சனி வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி போயிடும். எது இங்கே இந்த இப்போ நடந்திருக்க குரு பயிற்சியில் நீங்கள் பிஸ்னஸ்னு போனீங்கன்னா, அதனால் பிஸ்னஸை பற்றி பிரச்சனை இல்லை, தைரியமாக போகலாம். சரி, கல்யாணம் இழுத்துகிட்டே இருக்கப்பா, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, வியாழ நோக்கம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல. கல்யாணம் பண்ணுறதுக்கு குரு பார்வை இருக்கா, குரு பலம் வந்துருச்சா இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ குரு பலம் அப்படிங்கிறது இப்போ இருக்குது. 4ஆம் இடத்துல குரு வந்து நின்னப்போ என்ன சொல்கிறாங்க, தர்ம உத்திர நாளிலே வாசம் அப்படி போனதுன்றான். இருக்கிற வீட்டுக்காரமையும் கொடுத்துக்கிட்டு நாடாக அலைய விடலாம், ஊராக அலைய விட்டான்டான்றாங்கல்ல. அது மாதிரி இல்லாமல் இப்போ 5ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டு 9ஆம் பறவையாக ராசியை பார்க்குறதுனால வியாழ நோக்கம் வந்துருச்சு, குருபலம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் இழுத்துகிட்டே இருக்கா, இப்போ அதுக்கு ஸ்டெப்பப் பண்ணுங்கள், கல்யாணம் நடந்துடும். அப்போது திருமண பாவத்துக்கான அமைப்புங்கிறது வலுவாக கைகூடி வரும். இப்போ இது அடுத்த பாயிண்ட் வாங்க. கல்யாணம்னு போகும்போது இதில் 2 பாயிண்ட் இருக்குது. இந்த காந்தர்வ விவாகம் அப்படின்னு சொல்லுவான், நம்மளே முடிவு பண்ணி எடுத்துறது கல்யாணம் பண்ணுறதுங்கிறது. இல்லை பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அரேஞ்சு மேரேஜாக பண்ணி வைக்கிறது. இதில் இந்த இது அரேஞ்சு மேரேஜுங்கிற பாயிண்ட் வந்து ஓகே தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ 11ஆம் இடம்ங்கிறது காதல் ஸ்தானம். அந்த 11ஆம் இடத்த அதிபதியும் போய் 5ல் எல்லாம் உட்காந்துருக்காரு. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, வேறு மதமாக இருந்தாலும் சரி, வேறு இனமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு நாடாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு காதல் வயப்பட்டிருந்தாங்கன்னா இன்டர்கேஸ்ட் மேரேஜுங்கிறதோ அல்லது இன்டர் ஸ்டேட் ஆர் இன்டர்நேஷ்னல் மேரேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டைலில் வந்து இப்போ மேரேஜ் வந்து கைகூடி வரும்ன்ற மாதிரியான டைம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த குரு பார்வை இருக்கிறதுனால சொல்லலாம். அப்போ திருமண வாழ்க்கைங்கிறது சித்திக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இதுக்கு அவங்க பண்ண வேண்டியது, ஏரானை காவிலுரை எண்ணானை கன்றடித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பத்தி வரும், புத்திரரூர் பத்தி வரும், சத்தி வரும், சித்தி வரும் தான்னா. இன்னைய காரியம் சித்தியானமா பிள்ளையாரை போய் கட்டியாக பிடிங்க.
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தான்னு சொல்லியிருக்காங்க ஔவையார். அதுமாரி சரி. அப்போது இன்னொரு செட் எடுத்துக்கிடுவோம். அட்டமாதிபதி வந்து 5ல் உட்காந்துருக்கிறதுனால இவ்வளோ வேலை செய்யுது. லாபாதிபதியும் அதே குரு தானே, அவர் வந்து உட்காந்துருக்காருல்ல. அப்போது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் 5ஆம் இடத்துல உட்காந்துருந்தா என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ வந்து பூர்வீகத்தை விட்டு நாங்கள் ஆன்சைட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைச்ச வாடே இல்லை, இப்போ ஆன்சைட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வருமா அப்படின்னு ஒரு சிலருக்கு மனசில் போயிட்டுருக்கும். அப்போ அதுக்கான ஸ்டெப்புக்கு வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. காரணம் வந்து 11ஆம் பாவாதிபதி லாபாதிபதி போய் 5ஆம் பாவத்தில் உட்காந்து அந்த லாபாதிபதி வலுவாக வந்து தனது ஸ்தானத்தை பார்த்துடுறாரு இல்லையா, தனது வீட்டையே அவர் பார்த்துடுறாரு இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட்னால் இது பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அப்போ ஆன்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு வலுவாக கொடுத்து வச்சுருக்கு. சரி, நாங்கள் ஆன்சைட் போயிருக்கோம், இருந்தாலும் நான் இருக்கிற இடம் அப்படி ஒன்றும் சரியாக இல்லைப்பா, அல்லது ஷார்ட் டைமாக வந்திருக்கேன், அல்லது விசா வந்து ஒரு பிரச்சனையோட விசாவில் வந்திருக்கேன், இன்னும் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக நான் இங்கே நின்றுக்கலாமா, அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கான முன்முயற்சி முதல் முயற்சியை மட்டும் நீங்கள் சின்ன அளவில் எடுத்து வைங்க, அதுவாக பெரிய அளவில் விருத்தி ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அப்போது பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கூடி வரும். ஆனால் அந்த பிராப்தமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும், ஏன்னா அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு பலனுக்கும். அதாவது பயனரு கோணந்தண்ணில் 12 குடையோன் இருக்கில் செய்யமுறு வேறு நாட்டில் ஜீவனம் என்பர் மாதேன்னா, அப்படி வெளிநாட்டில் ஜீவிதம் பண்ணணுன்ற மாதிரியான பிராப்தமும் இருக்கணும்ல. அவங்களுக்கு இப்போ இந்த டைமில் ஸ்டெப்பப் எடுத்து வச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு, ஆன்சைட் போகிறதுக்கான அமைப்பு, ஆன்சைட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயே தன்னுடைய விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது அல்லது இன்னும் வந்து அதிக காலம் வேலை பார்க்குறதுங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் வந்துடும். சரி, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் வந்துடுங்க. அதிக காலம் வேலை பார்க்குறாங்க, வெளியூர்லேயே இருக்காங்க அல்லது வெளிநாட்டிலே இருக்காங்க, நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஊர் பக்கம் எதுவும் போயிட்டு வரலாமா அப்படின்னாக்க தாராளமாக போயிட்டு வரலாம். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிம்பாங்க. இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லாபாதிபதியும் அட்டமாதிபதியும் வந்து உட்காந்ததுன்னா கோவில் குளம்லாம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பாங்க, நானும் திருச்செந்தூர் போகலான்னு பார்க்குறேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னுவாங்கல்ல. அது மாதிரி இப்போ அதெல்லாம் வந்து நடந்து வர்றதுக்கான அமைப்பு. கோயில் குளம் போகிறதுக்காக ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான அமைப்பும் இந்த டைமில் உண்டு இந்த வருஷத்தில். ஏன்னா குரு அப்படியான இடத்துல உட்காந்துருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நாங்கள் வந்து வேண்டுதல்லாம் வச்சுருந்தோம், அல்லது கோயிலுக்கு என்னது செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அல்லது ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா குரு வந்து பள்ளிக்கூடத்தையும் குறிப்பார். புதன் கல்வியை குறித்தாலும் பள்ளிக்கூடத்தை குறிக்கிறவர் குரு தான். ஏன்னா குரு எங்கே இருப்பார்? ஸ்கூலில் இருப்பார். ரொம்ப சிம்பிளான பதில். அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிரா ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னா வலுவான யோகத்தில் சொல்லலை, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னா பாரதியார் சொன்னார், முண்டாசு கவிஞர். அப்போது அந்த கல்வித்துறையில் ஏதாவது சேவை மனப்பான்மையோடு செய்யணும்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு இப்போ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். சிலர் நினைப்பாங்க இல்லையா, போதும் வேலை பார்த்தது இன்னும் சம்பாதிக்கிற வனத்தை எல்லாம் நிறையாத்தையும் சம்பாதிச்சு என்னதையும் செய்யப்போகிறோம், அப்படியே வச்சுட்டு போவோம், அடுத்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், இருக்கிற சம்பாத்தியத்தை வச்சு நம்ம நிம்மதியாக மிச்சம் இருக்க லைஃப்பை ஓட்டலாம், அதனால் பேசாமல் விஆர்எஸ் கொடுத்துட்டு கூட வந்துடலாமே அப்படின்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க. இதில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இப்போ போட்டு அந்த மாதிரி வந்தீங்கனாலும் இங்கே வந்து உங்களுக்கு தொழில் ரெடி ஆகிக்கிறோம். சரி, ரொம்ப ரேரான ஒரு குரூப் இருப்பான், எப்படி தெரியுங்களா, அதாவது வெளிநாட்டில் இருக்கும், பிள்ளைங்க வளர்ந்து வந்துட்டுருக்காங்க, அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பிள்ளைங்களை வந்து இந்த கலாச்சாரத்தில் வளர்க்குறத காட்டிலும் நம்ம ஊருக்கே போய் நம்ம கம்மியாக சம்பாதிக்கிறோங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம ஊரில் நம்ம கலாச்சாரத்தில் பிள்ளைகளை வளர்த்துறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அதுக்காக நம்ம ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. தாராளமாக பண்ணிக்கலாம். சரி, அப்போது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான பலன்கள்ங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா ராசியை குருவாக்குறாருல, அதனால். சரி, இப்போ நாங்கள் வெளியூரில் இருக்கோம் இல்லையா, நாங்கள் அதே ஊரில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கான நிரந்தர குடியுரிமை வாங்கிறது, க்ரீன் கார்டு வாங்கிறது அல்லது பிஆர் வாங்கிறதுங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அது வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுமே. நிச்சயமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி அதுக்கு பாசிட்டிவான பல நிகழ்வுகளை கொடுக்கறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பேர் புகழ் வாங்கணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு. ஸோ இப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி. அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம அதுனா குரு பகவான் வந்து அஷ்டமாதிபதியாகி முதல்ல குரு வந்து 5ஆம் இடத்துல நிற்கலாமா, அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கலாமா, அடுத்தது லாபாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கலாமா,
அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டைலில் பார்க்கலாம். இதே குரு பயிற்சி இன்னொரு டைமென்ஷனில் எடுத்துக்கலாம். எப்படி? கன்னி ராசிக்குள்ள குரு வரையில் எந்த நட்சத்திரத்தில் வர்றாரு? உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்றாரு. உத்திர நட்சத்திரத்தில் 3 பாதம் கன்னியில் இருக்கும். அடுத்தது அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம் இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் 2 பாதம் இருக்கும். மொத்தம் சேர்ந்து 9 பாதம். இந்த 9 பாதமும் கிராஸ் பண்ணிட்டாருன்னா அடுத்து குரு பயிற்சி வந்துடும். அப்போது முதல்ல அவர் என்ட்ராகிறது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரத்தில் தான் என்ட்ராகிறார். ரிஷபராசிக்காரங்களுக்கு சூரியன் எத்தனைக்கு அதிபதி? 4ஆம் இடத்து அதிபதி. இந்த 4ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் வர்றதுங்கிறதுனால குறிப்பாக சொல்லணும்னா சூரியன் மறையாமல் இருக்கணும். உங்கள் லக்னத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு சூரியன் லக்னத்துக்கு மறையாமல் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த உத்திர நட்சத்திரம் காலில் சூரியன் போகிறப்ப சொத்து சுகம் வாங்கிறது, வீடு வாசல் சம்பாதிக்கிறதுங்கிறது, அல்லது கட்டடம் எடுத்து கட்டுறதுங்கிறது, அல்லது பூர்வீக ப்ராப்பர்ட்டி வந்து பஞ்சாயத்துலாம் இருந்தால் கூட அதெல்லாம் முடிஞ்சு கைக்கு வர்றதுங்கிறது, கோர்ட்டில் இருந்தால் கூட அந்த கோர்ட்டு பிரச்சனைகள் தீர்ந்து கைக்கு வர்றதுங்கிற மாதிரியான பலன்களெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் என்ன பாசிட்டிவாக எதிர்பார்க்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரீன் கார்டு சொல்லியிருந்தேன், பிஆர் சொல்லியிருந்தோம், இல்லை இன்னும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கோமே. அதான் சொல்லுவாங்க, நெகட்டிவாகவும் பலன் சொல்லவே மாட்டேறீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்கிட்ட. அதுதான் சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்லணும்னா டைவர்ஸுங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிடுவோமே. அது மாதிரி அதுவும் வந்து கவர்மெண்ட்டு தானே கொடுக்கணும், கோர்ட்டு தானே கொடுக்கணும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ எதிர்பார்க்குறது உங்களுக்கு மனதுக்கு ஏற்புடைய விதத்தில் பாசிட்டிவாக நடக்குங்கிற மாதிரியான அமைப்பு இந்த உத்தரங்காலில் குரு போயிட்டுருக்கல சொல்லலாம். அது எப்போது? ஆடி 18 அன்றைக்கி தானே குரு பயிற்சி, ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்றைக்கி. அப்போவே உத்திரத்துக்காலில் தான் வருது. அது வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதாவது 2016 செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அஸ்தத்துக்கு வருவார். உத்திர நட்சத்திரத்தில் குரு பயிற்சியாகி வந்ததுக்கப்புறம் அஸ்தத்துக்குள்ளே வருவார். அஸ்தத்தில் 4 பாதம் இருக்குது. இந்த அஸ்த நட்சத்திரம் காலில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 20 ஆரம்பிச்சு இந்த வருஷத்தில், இதே வருஷம் நவம்பர் 25 முடிச்சிருவார். எது? அஸ்த நட்சத்திரங்கால. இந்த அஸ்தத்தில் குரு இருக்கையில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் நிச்சயமாகும். என்னென்னா 3ஆம் இடத்து அதிபதி யார்? சந்திரன். அவருடைய காலில் போகிறார். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சந்திரன் உச்சம். சந்திரன் உச்சமாகி தான் நிற்பார். அதான் ரிஷபராசி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய காலில் வந்து இப்போ குரு போகிறார். அப்போ என்ன ஆகும்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அஸ்தத்தில் குரு இருக்கையில் திருமணத்துக்கான அமைப்பு பாசிட்டிவாக நடக்கும். தம்பி தங்கச்சிகளோட ஒற்றுமை நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவாங்கள்ல, நான் டைனிங் டேபிள் வாங்கணும், சீலிங் ஃபேன் வாங்கணும், அல்லது டபுள் காட் வாங்கணும், அல்லது அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் இப்போ மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கான டைம். அப்போது அந்த சந்திரன் வந்து 3ஆம் இடத்து அதிபதிங்கிறதுனால கர்ணபூஷண பலன் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். அப்படின்னா ஆடை ஆபரண அணிகலன் சேர்க்கை நல்லா இருக்கும்ன்றான். அந்த ஆடை ஆபரண அணிகலன் சேர்க்கைங்கிறது வந்து 3ஆம் இடத்தில் சுவர் முற்றுப்பலனாயிரம் நோக்க 3ஆம் இடத்தாதி பலவானாக 3 உச்சரும் தோன்றும் கர்ணபூஷணம் சூடி இருப்பான் சுகமாகன்றான். அப்போ 3ஆம் இடத்து அதிபதி உச்சமானால் அது கர்ணபூஷண பலன். ஆடை ஆபரண அணிகலன் சேர்க்கை நல்லா இருக்குமா? இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக கொடுத்து வச்சுருக்குது. அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் முடிஞ்சு அதுக்கடுத்து வர்றது சித்திரை நட்சத்திரங்காலில் வருவார் குரு. அந்த சித்திரை நட்சத்திரங்காலில் வரையில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக நிறையா நடக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீடு வாசல் கட்டுறது, அந்த மாதிரி வரும். இப்படி இந்த 3 வகையிலையும் வந்து நட்சத்திர காலில் குரு பகவானுடைய பயிற்சியை எடுத்துக்கலாம். இப்பேற்பட்ட இந்த பலன்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இந்த குரு பகவான் வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்குள்ளே வர்றாரு ரிஷபராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு. இதை மேலும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை பாருங்கள், அல்லது பிள்ளையாரை பாருங்கள். வியாழக்கிழமை பிள்ளையாரையோ தட்சிணாமூர்த்தியோ பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பாசிட்டிவான பலன்கள் இன்னும் அதிகமாக பெருகி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வலுவாக கொடுத்து வச்சுருக்கு. நல்ல விஷயங்களுக்காக தானே போய் தெய்வத்தை பார்க்குறோம். நிச்சயமாக போய் பாருங்கள், நல்லபடியாக கொடுக்கும். மேலும் இந்த குரு பயிற்சி வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு சகல சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா. இப்போ எல்லோருக்காகவும் வேண்டிக்கங்க. அப்போ ரிஷபராசிக்காரருடைய குடும்பம் ஆள்போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.